எல்லாருமே லட்சியத்தை அடையணும்னு நினைக்கிறோம். உங்களோட இருக்கிறவங்களே பல பேர் அடைகிறாங்க, சில பேரால் அடைய முடியலைங்கிறதுக்கு அற்புதமான இயற்கையிலிருந்து ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றேன். உங்களுடைய மனதிலே சொல்றது ஈட்டி மாதிரி பாயின்னு வர சத்தி சொல்லிட்டாரு, அதுக்காக இதை சொல்றேன். ஒரு மான், ஒரு சிங்கம். அதிகாலை பொழுதிலே கீழ்வானம் சிவக்கும் போது மான்கள் கூட்டம் கூட்டமாக கண் விழிக்கும், சிங்கம் துகில் எழும். சிங்கத்துக்கு ஒரே வேலை ஒரு மானை பிடிச்சி சாப்பிடணும், மானுக்கு ரெண்டு வேலை. சிங்கத்திட்டேருந்து தன்னை உயிரை காப்பாற்றிக்கணும், புல்லையும் மேய்ஞ்சு வயிறை நிரப்பணும். நமக்கு நல்லா தெரியும் சிங்கம் வலிமையானது, மான் வலிமை குறைவானது. நீங்கள் டிஸ்கவரி சேனலில் அல்லது யூடியூப்பில் பார்க்குற மாதிரிலாம் ஒரு சிங்கம் ஓடிட்டு போய் உடனே மான் கழுத்தை பிடிச்சி சாப்பிடுதுன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு மானை ஒரு சிங்கம் பிடிக்க வேண்டும் என்றால் 9 மான்களை விரட்டி 8 முறை தோல்வியுற்றால் தான் சராசரியாக ஒரு மானால், ஒரு சிங்கத்தால் ஒரு மானை பிடித்து பசியாற முடிகிறது. இதுதான் கணக்கெடுப்பு. ஆனா யோசித்து பாருங்க, வலிமை குறைவான மான் வலிமை அதிகமான சிங்கத்திடம் இருந்து 8 முறை தப்பி விடுகிறது. எப்படி? மான் ஓடுவது உயிருக்காக, சிங்கம் ஓடுவது உணவுக்காக. உங்களுடைய ஓட்டம் உயிருக்கான ஓட்டமாக இருந்தால் மருத்துவர்களாக மாறுவீர்கள்.